அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என்னுடைய முதல் வீடியோ. எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலிஞ்சர் பேண்டை வந்து எப்படி வந்து நமக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக்க முடியும், இல்லை அதை எப்படி சரியாக ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இது சம்மந்தமாக நான் ஆரம்பித்த போது நிறைய விஷயங்கள் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. பட் அஃப்கோர்ஸ் நான் வந்து போன வருஷம் மார்ச் மாதத்தில் தான் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். மார்க்கெட்டுக்கு நான் ரொம்ப புதுசு. இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம்டாக எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுனால இந்த வீடியோ போடுறேன். லெட்ஸ் சி. ஓகே, இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூஸ்வலி போலிஞ்சர் பேண்டில் கீழே உள்ள பேண்டு வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஓவர் சோல்டு லெவல், மேலே உள்ள பேண்டு வந்து ஓவர் பாட் லெவல். ஸோ தெர் இஸ் அ ஹை சான்சஸ் ஆஃப் ரிவர்சல் அதாவது கேண்டில் ஸ்டிக்கு மேலேயோ அல்லது கீழே உள்ள அந்த பேண்டையோ டச் பண்ணாக்க ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கலாம். இப்போது எந்த இடத்துல எக்ஸாக்ட் என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போது அட் த மோமெண்ட் நான் வந்து இப்போ வந்து 15 மினிட்ஸ் இன்ட்ராடேயில் வச்சுருக்கிறேன். இந்த டெக்னிக் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் ஆகும். டே டைம் ஃப்ரேமும் சரி, வீக்லி டைம் ஃப்ரேமு, எந்த டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னாலும் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு எந்தெந்த ஸ்டாக்கு வந்து ப்ரைஸ் மேலே போகும், எதெல்லாம் கீழே வரும்னு கூட நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணமாக இந்த ஏரியாவை எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவை எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் கேண்டில் டாப் பேண்டை தொட்டுட்டு அப்படி மேலே கொஞ்சம் போயிருக்குது. இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து எப்போ வந்து இந்த பேண்டுக்கு உள்ளே வந்து க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு அடுத்த கேண்டில் அதனுடைய லோவுக்கு கீழே வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ப்ராபபிளி திஸ் வுட் பி அவர் என்ட்ரி பாயிண்ட் 1024 ஹியர். ஓகே, டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மிடில் லைன் இருக்குது பார்த்தீங்களா, தட் வில் பி அவர், அதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதுக்கு அடுத்த டார்கெட் வந்து இந்த கீழே உள்ள பேண்டு, அதுதான் நம்மளுடைய செகண்ட் டார்கெட். ரைட், இது வந்து எல்லா இடங்கள்லையும் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாமான்னா, பார்க்கலாம். நம்ம வேறு ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு 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 ஸ்டாக் ஒன்று எடுத்துக்கலாம். ஹீரோ மோட்டர்ஸ் எடுத்துக்கலாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் இருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பச்சை கலர் கேண்டில் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு கேண்டில் உள்ளுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது பேண்டுக்கு உள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்த கேண்டில் அதுவும் ரெட்டு தான். ஸோ யூஸ்வலி நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுப்பேன். இதனுடைய லோ கீழே எடுக்கலாம், இல்லை க்ளோஸுக்கு கீழே எடுக்கலாம். இதனுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி இந்த இடத்துல வைக்கலாம், எதர் இங்கே இல்லைன்னா இங்கே. நான் ஜென்ரலாக எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கேண்டில்லேருந்து ஒரு 5 பாயிண்ட்டு இல்லை ஒரு 10 பாயிண்ட்டு தள்ளி வைப்பேன் நான். ஸோ தர்ஃபோர் இது வந்து இப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து அநேகமாக இங்கே இருக்கும். இங்கே கூட வச்சுக்கலாம். நம்மளோட இப்போ இங்கே வந்து ஷார்ட் போயிருக்கோன்னு வைங்களேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சொல்கிற மாதிரி நடந்திருக்கான்னு. இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துருக்குறோம் சம்வேர் ஹியர். ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு, செகண்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தைரியமாக என்ட்ரி எடுக்க முடியும். நான் அப்படி தான் தைரியமாக என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். 100க்கு 100 இது வேலை பார்க்குமா அப்படின்னு சொன்னால் 100க்கு 100 எதுவுமே வேலை பார்க்காது. இட் ஹஸ் காட் அ வெரி ஹை சான்சஸ். 70%, 60 to 70% வந்து தாராளமாக ஒர்க் ஆகும். இப்போ இதில் லாங் போகிறதா இருந்தால் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கீழ் பேண்டில் வந்து வேறு ஏதாவது ஒன்று எடுப்போம். கீழ் பேண்டில் வந்து இப்போது இதை எடுத்துக்கலாமே. ஓகே, இப்போ கீழ் பேண்டில் வந்து எப்போ வந்து பச்சை கலர் கேண்டில் வந்து இதை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு அடுத்த கேண்டிலும் பச்சையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆக்சுவலாக என்ட்ரி எடுத்துக்கிறலாம்.
ஸோ இதை தாண்டி நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் முடிச்சு செகண்ட் டார்கெட்டுக்கு அடுத்த கேண்டிலே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது ஏதாவது ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும் இல்லையா? நம்ம ஃபெயில் ஆகிற சினாரியோஸ் ஏதாவது பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் யா இது ஒரு ரீசனபுளாக ஃபெயிலாக இருக்கிற சினாரியோ. பாருங்களேன், இப்போ வந்து நம்மளுடைய கணக்குப்படி எப்போ அப்பர் பேண்டை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு அடுத்த கேண்டில்லேருந்து எடுத்துக்கலான்னு சொன்னேன். இப்போ ஜென்ரலி இங்கே இதில் பாருங்களேன், இந்த ஃபெயிலான சினாரியோவில் இது சிவப்பு உள்ளுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு அடுத்த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இதுக்கு கீழேயே வரலை. ஆக்சுவலி இது வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து யோசிச்சுருந்துருப்பேன். ஏன்னா யூஸ்வலி இதுக்கு அடுத்த கேண்டிலுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். இப்போ அது பச்சையான பட்சத்தில் அது பாட்டுக்கு மேலே போயிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிவட் பாயிண்ட்டு இல்லை ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அதனால் அது வந்து இப்போ மேலே போயிருக்கு. சரி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இருந்திருக்கா இல்லையான்னு வந்து கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஒரு இண்டிகேட்டர் ஒன்று வச்சுருக்கிறேன், அதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வேண்டாம், ஓஹெச்எல்சி வேண்டாம், சிபிஆர் அண்டு பிவட் லெவல் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம எந்த இடத்துல பார்த்தோம்? இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி ஆக்சுவலாக போயிருந்துருக்கலாம்னு நம்ம நினச்சோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தொட்டுட்டு தான் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுருந்துப்பேன். ஏன்னா இதை தொட்டு இது வந்து மேலே புஷ் பண்ணியிருக்கிறாங்க பையர்ஸு. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் கொஞ்சம் யோசிச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி இந்த பிவட் லெவல் நீங்கள் பார்க்கலைனாலுமே கூட இது வந்து இட் இஸ் ஒர்த்து செக்கிங் அப். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு தோராயமாக பார்க்கலாமா? நிஃப்டி இண்டெக்ஸுக்கு போகலாம். சிங்கப்பூர் வேண்டாம், நமக்கு இந்தியா வேணும். ஓகே, இன்ட்ராடேயில் இருக்கேன் நான், இன்ட்ராடேலியே வச்சுக்கலாம். இல்லை டெய்லிக்கு போங்க, டெய்லியில் போய் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ட்ராயிங் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பாருங்களேன், நிஃப்டி ஆக்சுவலாக அப்பர் பேண்டை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 23,292 இந்த மிடில் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மிடில் பேண்டை நிச்சயமாக டச் பண்ணணும். அப்படிங்கிறது இந்த போலிஞ்சர் பேண்டை வச்சு நான் சொல்கிறேன். நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேதி என்ன? இன்றைக்கி தேதி February 9, 2025. February 10, 2025 இந்த கேண்டில் வந்து இதை தொடணும். அதாவது 23,293.80 இதை வந்து குறைந்தபட்சம் இதை டச் பண்ணிட்டு தான் மேலே போகிறதா இருந்தாலுமே இதை டச் பண்ணிட்டு தான் மேலே போகுங்கிறது என்னுடைய கணிப்பு. நடக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். நன்றி.